அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு பகவான் உங்கள் லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன பலன். நான் பாருங்க, காசி கயிறு கட்டிட்டேன். நீங்கள் சுக்கிரன் ராகு, சுக்கிரன் மார்ச் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காசியை சம்மந்தப்படுத்திக்கணும். கங்கையில் குளிக்கணும். இல்லை அப்படின்னா காசி கவுறு கட்டிக்கணும். அது உங்களுக்கு நற்பலன் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ராகு பகவான் உங்களை லக்னத்துலேருந்து 7வது வீட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன பலன். ஃபர்ஸ்ட் ராகு உங்கள் லக்னத்துலேருந்து 7வது வீட்டில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு இருதார யோகம், அப்படி இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள் அமையும் அப்படின்றது ஆணித்தரமான தீர்ப்பு. நெக்ஸ்ட் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு 2 திருமணம் இல்லை அப்படின்னா நிறைய திருமணங்கள் அமையும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம், பக்காவை சொல்லிடலாம். அது உண்மை. நெக்ஸ்ட் நிறைய நீங்கள் லவ் ஸ்டோரிஸ் எழுதுவீங்க, நாவல்ஸ் நிறைய எழுதுவீங்க. அது மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதை பற்றி ராகு 7 இருந்தால் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராகு இந்த 7th ஹவுஸ். ஃபர்ஸ்ட் 7th ஹவுஸ் என்னங்க, உங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய வெளி வட்டார தொடர்புகள், நீங்கள் எந்த லெவலில் ட்ரேடிங் பண்ணுவீங்க, ட்ரேடிங், அப்புறம் வெளியே எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 7th ஹவுஸ். நெக்ஸ்ட் ராகு யார் அப்படின்னா ஸ்மோக்கி பிளானட், சர்ப்ப கிரகம். எவ்வளோ உள்ள போட்டாலும் அடங்காது. அவருக்கு உடம்பு கிடையாது. ராகுக்கு தப்பா நினச்சிக்காதீங்க, அவருக்கு உடம்பே கிடையாது. போட்டிங்க அப்படின்னா அப்படியே உள்ள போயிடும். டைஜஷன் ட்ராக்லாம் கிடையாது. அப்படியே உள்ள போயினே இருக்கும். எவ்வளோ வந்தாலும் திருப்தியே படாது. அதுதான் ராகு. ஸோ இந்த ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பலன். 7th ஹவுஸ் மேரேஜ் இல்லைங்களா, நிறைய மேரேஜ் கேட்பார். மோர் தேன் 2 மேரேஜஸ் அவர் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். நம்பர் 1. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு மேரேஜ் தான். இல்லை அது பிரச்சனை போகுது அப்படின்னா செகண்ட் மேரேஜ் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டிவோர்ஸில் கூட்டமே விட்டுருங்க. கலப்பு திருமணம், காதல் திருமணம், இந்த மாதிரியெல்லாம் கூட்டமே விட்டுரும். அதான் ராகு இந்த 7th ஹவுஸ். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு ஏற்ற பரிகாரம் பண்ணுங்க, தப்பு இல்லை அப்படிங்களா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 7th ஹவுஸ்ல ராகு ஆஸ்பெக்ட், அவருடைய பார்வை பார்க்குறாரு 7, 8, 9, 10, 11. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 7th ஹவுஸ்லேருந்து 11th ஹவுஸை பாடுறாரு. ஸோ 11th ஹவுஸ் உங்களோட கெயின்ஸ், உங்களுடைய லாபங்கள், நீங்கள் முதலாளியாக இருக்கும்போது உங்களுடைய லாபங்கள். ஸோ இந்த லாபங்கள் எப்படி அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம், இருதார அமைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு லாபங்கள் வரும். நீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ரோகம் இருந்தால் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு ரோகம், 7 மனைவி. ரோகம் பெற்ற மனைவி உங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம். ஸ்கின் டிசார்டரா இருக்கலாம், ஏன்னா லக்னத்துல கேது இருக்காரு இல்லைங்களா. ஸோ ஸ்கின் டிசார்டர் அவங்களுக்கு
மனைவிக்கு வந்துட்டு ஸ்கின் டிசார்டர் இருக்கலாம், அது மூலிமா உங்களுக்கு யோகம் வரலாம். அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா இருக்கு. நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ராகு வந்து தேர்ட் ஹவுஸை பார்க்குறாரு. தேர்ட் ஹவுஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் எழுதுவீங்க. நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதுவீங்க பாருங்க. லவ் ஸ்டோரிஸ் எழுதிட்டு வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவீங்க. அது மூலிமா வந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுடைய லவ் ஸ்டோரியை வந்து வெளி உலகத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது வரும் பாருங்க. நீங்க வேணா நான் சொல்ற தப்பா கூட இருக்கட்டும். நீங்க வேணா ராகு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய லவ் ஸ்டோரிஸ், கலப்பு திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்ட்டு. இருக்கிறத நான் வந்து ஓப்பனாக சொல்றேன். நிறைய பேர் கெட்ட வார்த்தை திட்டுறீங்க கமெண்ட்ல. பரவாயில்லைங்க, நீங்க தானே இருக்கிறீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்க இருக்கீங்க, நம்ம எல்லாருக்கும் கடவுள் இருக்காரு, பிரபஞ்சம் இருக்கு, அவ்வளவுதாங்க. என்ன இருக்கு விடுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து ஷேர் பண்றேன். அதில் வந்து நான் வந்து ஐ வில் நாட் கிவ் அப். நீங்க 1000 சொல்லுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க, ஆனா இருக்கிற உண்மையை வந்து இருக்கிற மாதிரி சொல்லிடுங்க. அதாங்க சந்தோஷ் குமார், அஸ்ட்ராலஜர். சின்ன வயசுல எனக்கு ஜோசியம் ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதாங்க நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த ராகு வந்து 7 இருந்தார் அப்படின்னா 7, 8, 9, 10, 11 லாபத்தை கொடுக்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ ஸ்கின் டிசீஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து 3வது வீட்டை பார்க்குறாரு. தேர்ட் ஹவுஸ் மூலியமா வந்து உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்து வெளியே கொண்டு வருவார். இதுதான் வந்து பிளானுங்க. இந்த பலன் எல்லாமே எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ராகு வந்து பகை கிரகத்தோட இல்லை பகை நட்சத்திரத்துல இருந்தா, இல்லை பகை வீட்டில் இருந்தா, நீச்சமா இருந்தா, சனியோட பார்வை பெற்றிருந்தா, இந்த மாதிரி இருந்தா பலன்கள் வந்து மாறுபடும். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.